நான் இங்க வந்து சீட்டுக்காக வரல, நாட்டுக்காக வந்திருக்கேன். என் தம்பிக்கு சீட்டு கொடுங்கன்னு கேட்கிறேன். நான் எனக்கு ஒரு சீட்டு சின்ன பிள்ளையில இருந்து நீங்க கொடுத்து வச்சிருக்கீங்க. என் காதல் இந்த தமிழக மக்களுக்கும் இந்தியாவிற்கும் எனக்குள்ள காதல் சாதாரணமானதல்ல. இது சாதாரண காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது. அது என்னுடைய நலன், அதையும் தாண்டியது. உங்கள் நலன், என் காதல் உங்கள் அனைவரும் பாலும் உண்டு. அதனால் தான் நான் அரசியலுக்கே வந்தேன். ஏனென்றால் நான் எனக்கு ஏதாவது ஒரு சின்ன ஒரு ஆதாயத்தில் கொஞ்சம் குறைஞ்சிருமோன்னு நினைச்சது வீட்டு பத்திரத்தை எழுதி கொடுக்குறீங்க பாருங்க, அந்த அன்புக்கு கைமாறு நான் இன்னும் செய்த பாடில்லை. வாழ்நாள் எல்லாம் செய்தாலும் அது போதாது. நான் இங்க இவருக்காக ஓட்டு கேட்டு வந்தது தனி. இவங்க அப்பாவை பார்க்காதீங்க, இவர் துரை வைகோன்னு பார்க்காதீங்க. நம்முடைய கான்ஸ்டிடியூஷனை காப்பாற்ற வந்த இன்னொரு முக்கியமான குரல் இங்கிருந்து பாராளுமன்றத்தில் ஒலிக்க போகிறது என்பதை சொல்ல வேண்டும். அதிலும் இளைஞர்களுக்கு இடம் கொடுக்கும் இந்த மனத்தையும் அந்த கழகத்தின் மனத்தையும் நான் போற்றியே ஆக வேண்டும். அதாவது தமிழ்நாட்டை கிண்டல் அடிக்கிறதும், இது என்ன திராவிட மாடல் அப்படிங்கிறதும் சொல்றேன். திராவிட மாடல் என்னங்கிறத அதை நீங்க கொஞ்சம் ஃபாலோ பண்ணாலே போதும், இந்திய மாடல் பற்றி உலகம் பேசும். திராவிட மாடல்னா என்ன, இப்போ இன்னைக்கு நேற்று வந்தது இல்லைங்க. நான் வந்து இதுக்கு முன்னாடி ஈரோட்டில் பேசும்போது மதிய உணவு திட்டத்தை போற்றி பேசினேன். ஆனால் அதில் ஒரு சின்ன குறிப்பு, அது தவறல்ல, ஒரு ஒரு குறிப்பு, ஒரு தேதியில் ஒரு சொல்ல மறந்த ஒரு குறை இருக்கிறது. அதை இங்கே தீர்த்து கொள்கிறேன். இந்த மதிய உணவு திட்டத்தை 1920 ஜஸ்டிஸ் கட்சி துவங்கி வைத்தது. அது அன்று அரசு அல்ல, ஒரு கட்சி அது. அதனால் அவர்களால் அதை தொடர்ந்து நடத்த முடியவில்லை. இப்படி தொடர்ந்து நடத்த முடியாமல் போனதற்கு காரணம் அரசு பலம் நம் கையில் இல்லாமல் போனதுதான். அதை கவனித்துக் கொண்டிருந்த காமராஜ் போன்ற பெரியவர்கள் தனக்கு அந்த பலம் வந்ததும் அதை செயல்படுத்தினார். அதற்கு பிறகு எதிரெதிர் கட்சிகளாக இயங்கிய இரு நபர்களாக இருந்த போதிலும் எம்ஜிஆர் வந்த பிறகு அதை தொடர்ந்தார். மதிய உணவு திட்டத்தை மீண்டும் உயிர்ப்பித்து அதன் நீட்சியாக தொடர்ந்தார். இன்று மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் மதிய உணவு மட்டுமல்ல, அதை காலை உணவாகவும் மாற்றி இருக்கிறார். இந்த திராவிட மாடல்ங்கிறது 1920 இருந்து ஆரம்பிக்குது. இதை சொல்லி காட்டுறதுக்கு ஆள் இல்லை. என்னையா திராவிட மாடல்னு கிண்டல் அடிக்கிறாங்க. இந்த திராவிட மாடல் படி இந்தியா நடந்தால் கேட்வே ஆஃப் இந்தியா இங்கே